Hi everyone, welcome to my channel. இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச குக்கீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பச்சை பயிறு வச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு பேனில் பயிறு சேர்த்துக்கோங்க. கலர் மாறிடாமல் பயிறு சூடாக காட்டிக்கும் வறுத்துட்டு ஆற வச்சு ஒரு பிளெண்டர் கப்பில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பொருட்களையும் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரே கப் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் அரைச்ச பயிறு எடுத்திருக்கிறேன். அதே கப்பால் ஒரு கப் கோதுமை மாவு, அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு சீனி எடுத்து அதையும் அரைச்சி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு சீனி அளந்தெடுத்து அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு எண்ணெயும் எடுத்திருக்கிறேன். வாசம் இல்லாத எந்த எண்ணெய் வேண்டாலும் நீங்கள் எடுத்துக்குறையிலும், அப்படி இல்லாட்டி பட்டர் கூட நீங்கள் மெல்ட் பண்ணி சேர்த்துக்குறையிலும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து ஒரு குக்கி டோ பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப் கிராம்ஸ் அளவுகள் எதுவுமே தேவையில்ல. எல்லா பொருட்களையும் ஒரே கப்பில் அளந்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் பர்ஃபெக்டான ஒரு டோ இது மாதிரி செஞ்சு எடுக்கலும். குக்கி ஷேப் செய்கிறதுக்கு இது மாதிரி கரண்டி ஒன்றால் கொஞ்சமாக டோ எடுத்து அதை உங்களோட உள்ளங்கையில் வச்சு உருட்டிட்டு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே தட்டி குக்கி ஷேப் செஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா குக்கீஸும் ஒரே மாதிரி அளவுகளில் வாரத்துக்கு தான் இது மாதிரி செய்கிறோம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கையால் போல் மாதிரி செஞ்சு தட்டி எடுத்துக்கிறோம். மேலும் ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு இதை கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுக்கிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த தட்டை அப்படியே அவனுக்குள்ளே வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10லேருந்து 12 நிமிஷம் மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் குக்கீஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டோம். சூடாக இருக்க போக்குள்ள நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். குக்கீஸ் சரியாக பேக் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு இது மாதிரி கையால் கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னு சொன்னால் விளைவி வர வேணும். அப்போ தான் குக்கீஸ் பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கும். நல்லா ஆறின பிறகு தான் சரியான குக்கீஸ்ட டெக்ஸ்டர் கிடைக்கும். கீழேயும் கலர் மாறாமல் நாங்கள் பேக் பண்ணி எடுத்திருக்கிறோம். கொஞ்சம் பொருட்களை வச்சு டக்குன்னு சொல்லி ரெடி பண்ணிடலும். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.